விஜய் மேல சரத்குமாருக்கு அப்படி என்னதான் கோபம்? விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியா மலேசியாவை ஜொலிக்குது. மேலும் மலேசிய நாட்டு தமிழ் மக்கள் விஜய்க்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. திரை நட்சத்திரங்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள்னு பலரும் ஒன்னு சேர்ந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த நிலையில தூத்துக்குடிக்கு போயிருந்த சரத்குமார் முந்தைய பேட்டியில விஜய அரசியல்வாதியாகவே பார்க்கலன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் பேசும்போது, விஜய நான் ஒரு அரசியல்வாதியாகவே பார்க்கல. அரசியல் களத்தை சந்திக்காத ஒருத்தரை எப்படி அரசியல்வாதியா பார்க்க முடியும்? அவரோட நிலைப்பாடு என்ன, கொள்கை என்னன்னு தேர்தல்ல தான் தெரியும். அதுக்கு பிறகுதான் அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்னு எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் அவரை நான் அரசியல்வாதியாவே பார்க்கலன்னு விளக்கம் கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து விஜயோட ஜனநாயகன் படத்தை பத்தி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு மனுஷன் பொங்கி போயிட்டாரு. ஜனநாயகன் எடுபடுமான்னு கேட்டதுக்கு, நாம எல்லோரும் ஜனநாயக நாட்டில தான் வாழ்ந்து வரோம். அது எப்படி எடுபடாம போகும்? படத்தை பத்தி கேட்கறதா இருந்தா அது என்கிட்ட கேட்காதீங்க. அந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் பதில் சொல்வாங்கன்னு ரொம்ப காட்டமா பேசினாரு. ஆக்சுவலி வாரிசு படம் ரிலீஸ் டைம்ல விஜய சூப்பர் ஸ்டார்னு கொளுத்தி போட்டது இவர்தான். அதுக்கு பிறகுதான் கழுகு, காக்கா ஸ்டோரி, விமர்சனம், எதிர்ப்பு, அது இதுன்னு நிறைய பூதங்கள் எழுந்துச்சு. அப்படிப்பட்ட சரத்குமார் அரசியல்னு வந்ததும் விஜயை கடுமையா எதிர்த்து விமர்சனம் செய்யறது குறிப்பிடத்தக்கது.